நேத்து அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண மாதிரி இருக்கு. இப்போ விடிஞ்சா 2 பேத்துக்கு கல்யாணம். மேரேஜ் முடிவு வந்துட்டீங்க, ரொம்ப பெரிய விஷயம் தான். சரி கிளம்பாடா. சரி நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். இந்த ஃபோன் மட்டும் சார்ஜ் பண்ணுறது. இதுக்கு மேலெல்லாம் வீட்டில் இருக்கவங்ககிட்ட கெஞ்ச முடியாதுடா. ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஒரு 10 days வெயிட் பண்ணேன், செட்டில்மெண்ட் அமௌண்ட் வந்துடும், அவர் பார்த்துக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடியே காத்துட்டு இருக்கிறீங்க போல. என்னடா ரிங்டோன் தான் புதுசா இருக்கு, எப்போ மாத்தினேன்? அதான் மேரேஜ் வேற ஆக போகுது இல்ல, அதான் லவ் வீட்லயே இருக்கலாம்னு. இவ்வளவு நேரம் என்னடா பண்ணுவ? நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. கிதான் இங்க என்ன பண்ற? திருவங்க வெயிட் பண்றான். வெயிட் பண்றானா? அவன் எங்க இருக்கான்? என்ன இங்கே தானே வெயிட் பண்ண சொன்னான். இல்ல பக்கத்து ஏரியால பார்த்தேன், லவர் பார்க்க வந்தேன்னு சொன்னான். அதான் லவ்வரை பார்க்கவும். சரி நீ போ, நான் அவன்கிட்ட பேச. இவ்வளவு நேரம் எங்கடா போவ? இல்லடி ஃப்ரெண்டை ட்ராப் பண்ண போனாதான். நீ தான் கால் பண்றியா? அன்னைக்கு வேற ரிங்டோன் வச்சும்ல, இதே எப்போ மாத்தின? அதுவா? சாங் லேட் ஆயிடுச்சு அதான். சரி ஓகே, லேட் ஆயிடுச்சு, போலாம். டேய் இவன் எதுக்கு எனக்கு கூப்பிட்றா? டேய் ஏன் ஃபோன் வீட்டு வச்சுட்டேடா. வீட்டில் வச்சுட்டு வந்துட்டியா? இப்போ நீங்கள் என்ன பேசி தரீங்களா? ஆமாண்டா, இன்னைக்கு தான் நம்மளை காமிச்சிட்டாத. என்னடா இவ்வளோ கேஷுவலாக பேசுகிற? அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சா எவ்வளோ ஹேட் ஆகும். ஆல்ரெடி அவளுக்கு என் மேல டவுட் வந்துச்சுடா, ஆனால் அதை பற்றி கேட்டுக்கல. கேட்டுக்கலையா? அந்த பொண்ணு மேலே உனக்கு எப்பயாச்சும் டவுட் வந்திருக்கா? அவள் அப்படிலாம் இல்லைடா, எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்கு. அப்போ அதே நம்பிக்கை தானடா அவளுக்கு இருக்கும். நீ இப்படி பண்ண மாட்டேன்னு. உன்னை நம்பி ஒரு பொண்ணு எல்லாத்தையும் விட்டு வருது, அது தெரிஞ்சு இப்படி இருக்கியடா. தயவு செஞ்சு அந்த பொண்ணுகிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடு. அவள் உன்னை மட்டும் தான் நம்புறா. என் போனை வாங்கி செக் பண்ணதே இல்லையே, உனக்கு என் மேல டவுட்டே வந்தது இல்லையா? இப்போ வரைக்கும் வரல, பார்க்கலாம். வீட்டுக்கு போனா அத்தை மாமா கேட்டேன்னு சொல்லுங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் விசாரிக்க முடியாது. அதெல்லாம் சொல்லிடுறோம், நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க. நிக்கிதா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று கேட்கணும். சொல்லு. எனக்காக வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணியோ அதே மாதிரி பண்ணி பார்க்கலாம். உங்களை பார்த்து பேச பயமா இருக்குங்க, அதான் இத்தனை நாள் எப்படா லவ் சொல்றேன்னு வச்சுட்டு இருந்தேன். இப்போ கூட பாருங்க, கண்ணை மட்டும் தான் பேசுறேன். நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு. என்ன உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இல்லை என் லவ் அக்செப்ட் பண்ணிப்பீங்களான்னு சத்தியமா தெரியாது. ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். லவ் யூ. இத்தனை நாள் என்ன லவ் பண்ற நல்லா ஏமாத்திட்டல. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. நிக்கிதா, நான் சொல்றத கேளு நிக்கிதா. கொஞ்சம் கூட மனசாச்சு எல்லாமே இத்தனை நாள் என்னை ஏமாத்திட்டு இருக்கேன்ல. தப்புதான் நிக்கிதா, என்ன மன்னிச்சிரு. இன்னும் சத்தியமா பண்ண மாட்டேன். என்னதான் ஏமாத்தின? அவளுக்கு அது உண்மையா இருந்திருக்கலாம்ல.